இன்றைக்கி வீட்டில் கோஸ் இருந்ததுனால கோஸ் கூட்டு தான் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் சாப்பிட்றவங்க எல்லாருமே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புளி இதில் சேர்க்காததுனால சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே நல்லா செட் ஆகும். சரி வாங்க செய்முறையை பார்க்கலாம். இந்த சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் காய்களெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்காக ரெடியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் 100 கிராம் சிறுபருப்பை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம 250 கிராம் கோஸை நல்லா பொடியாக கட் பண்ணி பருப்போடு சேர்த்துக்கணும். ஒரு பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு, 100 கிராம் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்குங்க. 100 கிராம் தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம சேர்த்த அளவுகளுக்கு 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் குக்கர் ப்ரெஷர் குறைஞ்சதும் நம்ம மூடி ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஒரு தாளிப்பு கொடுக்க வேண்டியது தான். மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து கிளறி விடலாம். அந்த சூட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம் கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு. சரி வாங்க தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சு ஆயில் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்துட்டு சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு வடமிளகாவை ஒரு 3 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு பொரிஞ்சதும் நம்ம கூட்டில் சேர்த்து கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு ஸ்டவ்வில் ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு கோஸ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி சேர்க்காததுனால சாதம் சப்பாத்தி ரெண்டுத்துக்குமே நல்லா செட் ஆகும். சும்மா வெறுமனையே பவுலில் வச்சு சாப்பிட்லாம். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.